Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. ஆனந்த ராகம் சீரியல் மறுபடியும் நைட் டைமில் டெலிகாஸ்ட் ஆக போகுது. ரொம்பவுமே ஒன் ஆஃப் த ஹாப்பியஸ்ட் நியூஸோட தான் உங்களை நான் மீட் பண்ண வந்திருக்கேன். பிகாஸ் 6:30 பார்த்தீங்கன்னா எல்லா மனசுலையும் பெரிய இடம் பிடிச்ச ஒன் ஆஃப் த சீரியல் வந்து இந்த சீரியல் டெலிகாஸ்ட் ஆச்சு. 9+ அளவுக்கு டிஆர்பி வாங்கின சீரியல் போக போக பார்த்தீங்கன்னா டிஆர்பி ரொம்பவுமே கம்மியாச்சு. 5+, 4+ கிட்ட போயிடுச்சு. ஸோ அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா சடனாக அந்த சீரியலில் நான் ப்ரைம் டைம் 3 மணிக்கு டைம் சேஞ்ச் பண்ணிவிட்டு 6:30 ராமாயணம் இப்போ வரைக்கும் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ராமாயணம் டெலிகாஸ்ட் ஆனதுக்கப்புறமா 6:30 வேறு எந்த சீரியலுமே டைம் சேஞ்ச் பண்ணல. ராமாயணத்துக்கு முன்னாடி ஆனந்த ராகம் சீரியல் டெலிகாஸ்ட் ஆச்சு. இப்போ உண்மையை சொல்லணும்னா ஆனந்த ராகம் சீரியல் 3 மணிக்கு செட் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். 3 மணிக்கு ஒரு நல்ல ரேட்டிங்ஸ் வாங்கிட்டு இருக்கு. கான்ஸ்டன்ட்டாக 3+க்கு மேலே தான் இப்போ வாங்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்த சீரியல் 3 மணிக்கு நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலுமே நிறைய பேர் நைட் டைமில் டெலிகாஸ்ட் ஆனால் இன்னுமே நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே தான் இருந்தாங்க. பட் இது வரைக்கும் டைம் ஸ்லாட் வந்து கிடைக்கல. திரும்ப வந்து நான் பிரைம் டைம்லேருந்து பிரைம் டைமுக்கு வருமாங்கிறது டவுட் தான். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பியான நியூஸ் கிடச்சிருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா மலர் சீரியலோட கிளைமேக்ஸ் எபிசோட் 11 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆயிருக்கு. ஸோ மலர் சீரியல் 11 மணிக்கு 1+க்கு மேலே கான்ஸ்டன்ட்டாக டெலிகாஸ்ட் ஆகி எடுத்துச்சு. ஸோ அதனால தான் அதை ஸ்டாப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சன் டிவி டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரி, மலர் சீரியல் முடிஞ்சதுக்கப்புறம் 11 மணிக்கு வேறு எந்த சீரியல் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா சடனாக பார்த்தீங்கன்னா ஆனந்தராகம் சீரியலோட டெலிகாஸ்ட் இன்னையிலேருந்து நைட்டு 11 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆக போகுது. இந்த நியூஸ் ஆனந்தராகம் ஃபேன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும். பிகாஸ் நான் பிரைம் டைமுக்கு மாறினதுலேருந்து நிறைய பேரால் அந்த சீரியலில் பார்க்க முடியல. நைட்டு இப்போ டெலிகாஸ்ட் ஆகிறதுனால நிறைய பேர் பார்க்குறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. பட் இவங்க எந்த எபிசோட்லேருந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அதுதான் பெரிய கொஸ்டின். ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா இப்போ டெலிகாஸ்ட் ஆகிற எபிசோடு வரதுக்கு கிட்டத்தட்ட பல மாதங்கள் ஆகும். ஸோ ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் கம்மி தான். ஏன்னா பிரைம் டைமில் தானே ஃபஸ்ட் எபிசோடில் டெலிகாஸ்ட் ஆச்சு. ஒருவேளை நான் பிரைம் டைமுக்கு மாறின எபிசோட்லேருந்து டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நானுமே இன்றைக்கி எபிசோட் பார்த்துட்டு எதில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் செப்பரேட்டாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். நீங்கள் ஆனந்தராகம் சீரியலோட இந்த டைம் ஸ்லாட்டை பற்றி உங்களோட கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.